ஆல் ரைட் F40 லெஜண்ட்ஸ் நேத்து மான்செஸ்டர் யுனைட்டட் vs ஆர்சனல் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் 0-1ன்னு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ். அந்த கார்னர் கிக்ல என்ன நடந்துச்சு அண்ட் ரூபன் ஆமரிமோட டாக்டிக்ஸ்லாம் கிளிக் ஆயிட்டு இருக்கா? பிரையன் எம்புமோ அண்ட் மத்தாயஸ் குன்யா இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மேட்ச்ல டாக்டிக்கலி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, இல்ல 2 விஷயம் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம லைவ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ F40 லெஜெண்டா ஜாயின் ஆயிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா யூ ஆர் F40 லெஜெண்ட். ஏன்னா 60% மேல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைன் அப் பார்த்தரலாம். மான்செஸ்டர் யுனைட்டடோடது. ஆல்டாய் பயாந்தர் தான் கோல் கீப்பரா இருந்தான். இவனால தான் மேட்சே போச்சு. இவன பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். அண்ட் சென்டர் பேக்ஸ்ல லெனி யோரோ, மத்தாயஸ் டிலிக்ட் அண்ட் லூக் ஷா. விங் பேக்ஸ்ல பேட்ரிக் டோகு அண்ட் அமட் டியாலோ இல்ல. இப்போ வந்து டியாகோ டாலோ தான் ஸ்டார்ட் பண்ணான். அண்ட் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ல காசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் நம்பர் 10s மத்தாயஸ் குன்யா அண்ட் பிரையன் எம்புமோ. சென்டர் ஃபார்வர்ட் மேசன் மவுண்ட். இந்த 3 பேரும், அதாவது மேசன் மவுண்ட், பிரையன் எம்புமோ, மத்தாயஸ் குன்யா, இந்த 3 பேருமே அந்த சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷனை ஆல்டர்னேட்டிவ் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. இத பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். இந்த ஃபார்மேஷன் வச்சு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கவுண்டர் அட்டாக் தான் போறானுங்க ஃபுல்லாவே சிட் பேக் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் என்ன நடந்துச்சுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். வி டாமினேட்டட் ஆர்சனல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம். சொல்லப்போனா ஆர்சனலோட பேக் லைனை நம்ம வந்து ஹார்ன் பண்ணிட்டே தான் இருந்தோம். சீரியஸ்லி யுனைட்டட் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு ஹோப்போட தான் வந்தாங்க. ஏன்னா ப்ரீ சீசன்ல நம்ம ஆமரிமோட அந்த வி ஷேப் டாக்டிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். அது வந்து ரொம்பவே கிளிக் ஆக போகுது. ஆர்சனல நம்ம எப்படியாச்சும் பீட் பண்ணிருவோம் தான் நான் நினைச்சு வந்திருந்தேன், எப்படியாச்சும் கவுண்டர் அட்டாக்ல. பட் ஆர்சனல் செட் பீசஸ்ல ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சது செட் பீசஸ்ல. அத கன்வெர்ட் பண்ணி 1-0ன்னு வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுனைட்டட். பாசிட்டிவ்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ட்ரஸ்ட் மீ, யுனைட்டடோட ஹை பிரசிங் அண்ட் குயிக் டிரான்சிஷன்ஸ் சூப்பரா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஃபுல்லாவே டிஸ்ப்ளே ஆனுச்சு. யுனைட்டட் வந்து சும்மா சிட் பேக் பண்ணி டிஃபென்ஸ் மட்டும் பண்ணல. அந்த கவுண்டர் அட்டாக் மட்டும் வெயிட் பண்ணல. ஆர்சனல ஃபுல்லாவே ஹார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி காசமிரோ டீப்ல இருந்து டயகனல் பாஸ் ரொம்பவே போட்டுட்டு இருந்தான். பிரையன் எம்புமோ அண்ட் கூனியாக்கெல்லாம் நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆர்சனல் என்னதான் பில்ட் அப் பண்ண ட்ரை பண்ணாலும், அந்த லாங் பால்ஸ்லாம் போட ட்ரை பண்ணாலும், யுனைட்டட் ஆர்சனலோட மிட்ஃபீல்ட ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணி யுனைட்டட் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லாவே. சிம்பிளா சொல்லணும்னா யுனைட்டட் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரையன் எம்புமோ அண்ட் மத்தாயஸ் குன்யா இந்த 2 பேரையுமே யூஸ் பண்ணி ஆர்சனலோட டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட் இந்த 2 பேரையுமே ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணாங்க. சோ தட் யுனைட்டட் கூனியா அண்ட் எம்புமோ இந்த 2 பேருக்குமே லாங் பால்ஸ் நிறைய போட்டு சான்சஸ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தாயஸ் கூனியா அண்ட் பிரையன் எம்புமோ, வாவ் மேன், அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த எலக்ட்ரிஃபையிங் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். மத்தாயஸ் குன்யாக்கு ஒரு ஃப்ரீ ரோல் கொடுத்துட்டானுங்க. லிட்டரலி ரொனால்டினியோ மாதிரி அந்த பிரைம் டைம்ல இருந்த மாதிரி ட்ரிபிள் பண்ணிட்டு இருந்தான். அந்த 28th மினிட்ல ஜூபிமெண்டி அண்ட் டெக்லான் ரைஸ் 2 பேரையுமே மாறி மாறி ட்ரிபிள் பண்ணிட்டு ஒரு சோலோ ரன் கோல் கீப்பர் வரைக்கும் போயிட்டான். பட் ஒரு வீக்கான ஷாட் அது வந்து கோல் ஆகல. அண்ட் பிரையன் எம்புமோ ஒரு எலக்ட்ரிஃபையிங் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவனோட அந்த பொசிஷனிங் சென்ஸ், அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த பால் கேரிங் எபிலிட்டி இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அவனுக்கு. சோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனலோட பேக் லைன நம்ம பேஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இது 2யுமே வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தோம். சோ இங்க தான் நம்ம வந்து கேம லூஸ் பண்ணோம். ஆர்சனலோட ஒன்லி கோல் அண்ட் ஒன்லி சான்ஸ் தே காட் இன் தி என்டையர் கேம். ஆர்சனலுக்கு ஒரு கார்னர் கிடைச்சிச்சு. மார்டின் ஓடகார்ட் என்ன பண்ணான் அப்படின்னா டைரக்ட்டா கோல் கீப்பர்ட்டயே அந்த இன்ஸ்விங் பண்ணி அந்த ஷாட் அடிச்சான் கார்னர்ல இருந்து. பட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஃபவுல்லாம் கிடையாது. சலீபா வந்து பாடிய மட்டும் தான் யூஸ் பண்ணான். கோல் கீப்பர் தான் வந்து பிசிக்காலிட்டிய யூஸ் பண்ணி அவன் வந்து பால வந்து பஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நானும் ஒத்துக்கிறேன். பயாந்தீர் வந்து பால பஞ்ச் பண்ணியிருக்கணும். இது என்டையர்லி அவனோட மிஸ்டேக் தான். பட் தி திங் இஸ் இட்ஸ் a ஃபவுல். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா சலீபாவ லிட்டரலி பாருங்க. அவன் வந்து ஒரு கையில வந்து மவுண்டோட ஷர்ட்ட புடிச்சு புல் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அவன ஜம்ப் பண்ண விடாம புல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பயாந்தீர இன்னொரு கைய வச்சுக்கிட்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அவன் லிட்டரலி 2 கைய யூஸ் பண்ணி 2 பிளேயர் வந்து கையிலேயே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து ஃபவுல் இல்ல அப்டின்னா நான் எனக்கு புரியல என்னன்னு. பிகாஸ் பாடிய வச்சு கோல் கீப்பர் தள்ளுனாலே ஃபவுல்ன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் என்னடான்னா கைய வச்சு புஷ் பண்ணிக்கிட்டு, இன்னொரு கைய வச்சு புல் பண்ணிக்கிட்டு 2 கையுமே வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இது ஃபவுல் இல்லன்னு சொன்னா எப்டின்னு எனக்கு தெரியல. விஏஆர் கூட பார்க்கல. விஏஆர் பார்க்கறதுக்கு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. நீங்க விஏஆர் பார்க்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைம் கூட எடுக்கல. லிட்டரலி தே கிஃப்டட் திஸ் கோல். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ்ன்னு நெனைக்கிறேன். லிட்டரலி கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஃபார் நம்ம கேப்லியோரி. அவன் வந்து ஈஸியா கோல் அடிச்சுட்டு போய்ட்டான். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபவுல். க்ளோஸ் அப்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2 கையில ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஐ டோன்ட் நோ வாட் டூ சே எனிமோர். பட் அந்த கோலுக்கு அப்புறம் நம்மளோட எனக்கு தெரிஞ்சு என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தாயஸ் டிலிக்ட் மான்செஸ்டர் யுனைட்டட்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். லிட்டரலி விக்டர் யோக்கரஸ்க்கு ஒரு சான்ஸ் கூட குடுக்கல. விக்டர் யோக்கரஸும் சரி, நம்ம புக்கேயோ சாக்காவும் சரி, லிட்டரலி நோ சான்ஸ் ஃபார் தெம். நம்மளோட ஒரு ஃபியூச்சர் கேப்டன் அப்படின்னா நான் மத்தாயஸ் டிலிக்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் புக்கேயோ சாக்காவா இருக்கட்டும், விக்டர் யோக்கரஸா இருக்கட்டும் 2 பேரையுமே பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷாட் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன் 2 பேருமே. சோ லெட்ஸ் டாக் அபௌட் மேசன் மவுண்ட். லாஸ்ட் சீசனா இருக்கணும், இல்ல அதுக்கு ப்ரீவியஸ் சீசனா இருக்கட்டும். 2லயுமே அவன் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஜூரியா தான் இருந்தான். பட் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இவனோட ரிடெம்ப்ஷன் சீசனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரீ சீசன்ல ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். ரூபன் ஆமரிம் இவன வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அவனோட டிரான்சிஷனா இருக்கட்டும், அவனோட அந்த இன்டென்சிட்டியா இருக்கட்டும், அந்த பிரஸ்ஸிங்கா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா இருக்கு. போக போக இவன் வந்து இன்ஜூரி இல்லாம இருந்தான் அப்படின்னா, இவன் வந்து டெவலப் ஆகறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான பிளேயர் மேசன் மவுண்ட். இதுக்கு மேல அவன் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அப்பப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன டிசிஷன் மேக்கிங்ல வந்து ஒரு எரர் இருந்துச்சு. பட் ஒரு சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பை மேசன் மவுண்ட். அண்ட் காசமிரோ ஒரு ஸ்லோவா தான் இருப்பான். ஆர்சனலோட மிட்ஃபீல்ட் வந்து காசமிரோவ ரொம்ப ஈஸியாவே பிரேக் த்ரூ பண்ணிருவாங்கன்னு நெனச்சேன். பட் ஒரு இன்டர்செப்ஷன், ஒரு பிளாக், ஒரு டாக்கிள், ஸ்லைடிங் டாக்கிள் எல்லாமே பின் பாயிண்ட்டா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு.
இதே மாரி ஃபார்ம வந்து கன்டின்யூ பண்ணான் அப்டின்னா, ரினியூலாம் பண்ண வேணாம் கான்ட்ராக்ட்ட. பட் இதே மாரி நீங்க ப்ளே பண்ணா அப்டின்னா, யுனைட்டடுக்கு ஒரு மிட்ஃபீல்டர் வந்து இப்போதைக்கு தேவையில்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வி ஹேவ் டூ சி கேன் ஹி டெவலப் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் இன் ஆல் கைண்ட் ஆஃப் மேட்சஸ்? லெட்ஸ் சி. ஸோ பேட்ரிக் டோகு நம்ம யுனைட்டட்லயே அந்த ஒரு இன்டென்சிட்டி, அந்த ஒரு ஹை டிஸ்டன்ஸ கவர் பண்ண ஒரு பிளேயர் வந்து பேட்ரிக் டோகு. லிட்டரலி இவன் வந்து ஒரு கோல் அடிச்சான். அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்லேருந்து ஒரு லெஃப்ட் ஃபுட்ல ஒரு சூப்பரான ஷாட். டேவிட் ராயாக்கு சான்ஸே இல்ல. பட் அந்த பால் வந்து ஆஃப் தி டார்கெட். அதாவது போஸ்ட்ல பட்டு போணுச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, போஸ்ட்ல பட்டு கோலுக்குள்ள போகும்னு நெனச்சேன். பட் போஸ்ட்ல பட்டு வெளில போயிடுச்சு. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பேட்ரிக் டோகு, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட் டீம்ஸ் ஆர்சனல். ஸோ ஓவரால் யுனைட்டடோட அந்த டாக்டிக்ஸ் பத்தி இந்த மேட்ச்ல நம்ம பேசிறலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கவுண்டர் அட்டாக் தான் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நம்மளோட விங் பேக்ஸ் 2 பேருமே ரொம்பவே அஃபென்சிவ்ல போனாங்க. டேலோவும் சரி, நம்ம பேட்ரிக் டோகும் சரி. அதாவது எப்படின்னா, பேட்ரிக் டோகு வந்து ரொம்ப அஃபென்ஸ்ல போனான். டேலோ வந்து அடிக்கடி எப்பயாச்சும் தான் அந்த ஓவர்லேப் பண்ணிட்டு இருந்தான். அமெட் டியாலோ வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நம்ம அஃபென்ஸ்ல தள்ளினோம். பட் அது வேலைக்கே ஆவல. பிகாஸ் அமெட் டியாலோ அந்த எம்புமோ 2 பேருமே ஒரே செட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே இருந்துச்சு. பட் நம்ம சென்டர் பேக்ஸ் வந்து நல்ல பால் பிளேயிங் சென்டர் பேக்ஸ். மத்தயாஸ் டிலிக்ட்டா இருக்கட்டும், லெனி யோரோவா இருக்கட்டும், லூக் ஷோவா இருக்கட்டும். 3 பேருமே அந்த பால் பிளேயிங் எபிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் கேசமிரோ லிட்டரலி சொல்லப்போனா நம்மளோட விங் பேக்ஸ் அண்ட் இன்சைட் ஃபார்வர்ட்ஸ் இந்த 2 பொசிஷன் பிளேயர்ஸுமே ஆர்சனலோட மிட்ஃபீல்டையும், டிஃபென்ஸையும் ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணாங்க. இதே மாரி மெயின்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டாப் 6 சான்ஸ் வந்து ரொம்பவே பிரகாசமா தெரியுது. டிஃபென்சிவ்லி லெனி யோரோ அண்ட் மத்தயாஸ் டிலிக் 2 பேருமே கொலோசல் மாரி இருந்தாங்க. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் பை தெம். லெனி யோரோ அண்ட் மத்தயாஸ் டிலிக் 2 பேருக்குமே இன்ஜுரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட டிஃபென்ஸ் ஒரு கிளீன் ஷீட் நெறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு நம்ம கோல் கீப்பர் வாங்கணும். எஸ் நம்ம கோல் கீப்பர பத்தி பேசியே ஆகணும். அல்தாய் பயாந்தீர். நீ வந்து எதுக்கு இருக்க? உன்னோட கைய யூஸ் பண்றதுக்கு தான் இருக்க. ஆப்பனோட டிஃபெண்டர் வந்து உன்ன தள்ளும்போது, நீ என்ன பண்ணணும்? கைய யூஸ் பண்ணி நீயே அவன தள்ளணும். பால வந்து பஞ்ச் பண்ணணும். 2 கைய யூஸ் பண்ணணும். நீ என்ன பண்றன்னா, ஒத்த கையில வந்து இப்படி கோல் கீப்பிங் பேரிங் பண்றான்னு சொல்லிட்டு, ஆப்போனன்ட்டோட தலைக்கே குடுத்துட்டான். ஒனனாவும் சரி, பயந்தீரும் சரி, கோல் கீப்பர் கைக்கே பேரிங் பண்றாய்ங்க. பஞ்ச் பண்ணுங்க பால் அப்படின்னா கேட்க மாட்றாய்ங்க. டேவிட் ரயா அவனுக்கு எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் வந்துச்சு. 2 டைமும் மத்தியாஸ் டிலிக்ட் வந்து கைய யூஸ் பண்ணல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டிலிக்ட்டும் வந்து ஆர்சனலுக்கு இதே தான் பண்ணான். அவன் வந்து டேவிட் ராயாவ தள்ளுனான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியும். டெலிக்ட் வந்து கைய யூஸ் பண்ணவே இல்ல. கைய முன்னாடி வச்சுக்கிட்டு, அவன் வந்து டேவிட் ராயாவ உடம்பு வச்சு தான் தள்ளிட்டு இருந்தான். பட் நம்ம இந்த பிக்சர்ல காமிச்சிருப்போம். சலீபா 2 கையையும் யூஸ் பண்ணி புடிச்சுக்கிட்டு இருப்பான். தேர் இஸ் கிளியர்லி எ டிஃபரன்ஸ் இன் தெம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கோல் கீப்பர் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு மிட்ஃபீல்டர் கூட இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல. ஜான்வரில யாராச்சும் ஒருத்தன லோன்ல எடுத்துக்கலாம். பட் அ கோல் கீப்பர் இஸ் அ மஸ்ட் ட்ரை ஃபார் திஸ் சம்மர். கோல் கீப்பர் இல்ல அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இதே மாரி எத்தன கோல்ஸ் வந்து போகும்னு தெரியாது. ஸோ ப்ளீஸ் பை கோல் கீப்பர். ஸோ பெஞ்சமின் செஸ்கோ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து மேட்ச்ல பார்த்தோம். அந்த 20 மினிட்ஸ் ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் வந்து ஆர்சனல் பிளேயர்ஸ்லாம் வந்து கீழ படுத்துக்கிட்டு ஒரு ஆக்டிங் போட்டு அதிலேயே மேட்ச் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு 8 டூ 9 மினிட்ஸ் குடுத்துருக்கணும். ஏன் வந்து 6 மினிட்ஸ் மட்டும் குடுத்தானுங்கன்னு தெரியல. பிகாஸ் பென் ஒயிட் மட்டுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து இன்ஜூரின்னு சொல்லிட்டு உள்ள படுத்து கிடந்தான். அதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல. இந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சனலுக்கு ஃபேவரா தான் போணுச்சு ரெஃபரிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, பெஞ்சமின் செஸ்கோக்கு அந்த கிராஸ்லாம் வந்துச்சு அப்டின்னா ரொம்பவே கிளினிக்கலா இருக்க போறான். ஏன் வந்து செஸ்கோக்கு கிராஸ் நெறைய போடலன்னு தெரியல. அந்த அமேட்டியாலும் சரி, பிரையன் அபுமோவும் சரி, கிராஸ் போடுற சிச்சுவேஷன் நெறைய வந்துச்சு. பட் கட் பேக் பண்ணி, கட் இன்சைட் பண்ணி ஷாட் அடிக்க தான் பார்த்தானுங்க. ஒரு 2, 3 சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் செஸ்கோ சூப்பர்பா ஹெட்டர்லாம் இது பண்றான். பிசிக்காலிட்டில. லிட்டரலி கேப்ரியல் அண்ட் சலீபா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் இன் பிரீமியர் லீக். இந்த 2 பேரையும் தாண்டி ஒரு ஹெட் பண்ணி பிரையன் அபுமோக்கு ஒரு அசிஸ்ட் குடுத்தான் ஹெட்டர்லயே. அண்ட் எபுமோ ஷாட் அடிச்சான். பட் அது ரொம்பவே ஒரு வீக்கான ஷாட். டேவிட் ராயா வந்து சேவ் பண்ணான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பெஞ்சமின் செஸ்கோக்கு கிராஸஸ் வந்து நெறைய வரப்போகுது. ஸோ ஆமரிம் எப்படி கோச் பண்ண போறான் இந்த 3 பிளேயர்ஸ வச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா பார்த்தே ஆகணும். பட் நெக்ஸ்ட் மேட்ச் ஃபுல்லாமோட இதே மாரி பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுதா? இதே மாரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாமே நம்ம டாமினேட் பண்ண போறோமா? வின் பண்ணலாமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மான்செஸ்டர் யுனைட்டட் ஆமரிமோட அந்த டாக்டிக்கல் ஜீனியஸ்ல இதே மாரியான டாமினன்ஸ் வந்து எல்லா மேட்சும் பண்ணுவாங்களா? இல்ல அப்படின்னா நம்ம கோல் கீப்பர் கண்டிப்பா வாங்கியே ஆகணுமா? இல்ல ஒனானா வந்து நம்மள ரிடெம் பண்ணுவானா? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஸோ காமெண்ட்ல என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே கழிச்சு ஊத்துங்க. பிகாஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ யுனைட்டடுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, உங்களோட தாட்ஸ் எல்லாமே காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.